ஒத்துக்கிட்டானா? இன்ஸ்பெக்டர் சார், எங்க அப்பா? எங்க அப்பா? சொத்தோட போன எங்க அப்பா எங்க? ஏயா போலீஸ்காரனா இழிச்ச வாங்கி நினைச்சியா? என்ன கொழுப்பு இருந்தா சொத்துக்காக சொந்த அப்பனே கடத்திக்கிட்டு போய் எங்கயோ பதுக்கி வச்சுட்டு என்கிட்ட நாடகம் வேற ஆடுவ? இந்த ஆள அலக்கா அப்படி தூக்கிட்டு வாங்கயா. ஐயோ ஐயோ ஐயோ, என் மேலதான் உங்களுக்கு சந்தேகம். இந்த சேர் மேல என்ன சந்தேகம்? இது ஏன் போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு வர்றீங்க? யோ, சேரோட ஏன் தூக்கிட்டு வந்தீங்க? பார்த்து மாத்திரபூதம் எங்கடா அப்பா? யார பாத்துற டாங்குற எரும மாடு? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ தானே? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நிறுத்துங்கயா. ஒன்னே ரெண்டு பேரை சண்டை போடுங்க, இல்ல மரியாதையா போய் மூலையில உட்காருங்க. இந்த பாவலா வேலையெல்லாம் எங்கிட்ட காமிச்சிட்டு இருந்தீங்க, கெட்ட கோவம். ஏற்கனவே வெளியே 7 கூட பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம் நாங்க. உங்க 2 பேரையும் சேர்த்தா 9 ஆயிடும். சார் சார், நாம எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா நடந்து போச்சு. போலீஸ்காரங்களுக்கு திடீர்னு எங்க அப்பா மேல சந்தேகம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க சார். போலீஸ்காரங்களுக்கு உங்க அப்பா பேர்ல திடீர்னு எப்படி சந்தேகம் வரும்? யாராவது போன் பண்ணிருக்கணும், அப்பதான் சந்தேகம் வரும். யார் போன் பண்ணாங்க தெரியுமா? நான் தான். ஐயோ, இந்த 3 கல்யாணத்திலையும் சம்பந்தப்பட்டவங்க கவனத்தை நான் திசை திருப்பி ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்தாகணும். அப்பதான் அவங்க கவனம் என் பேர்ல இருக்காது. அப்ப நான் என் சைடுல காய்களை ஈஸியா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். ஐயோ, பெரிய கிரிமினலா இருப்பீங்க போல இருக்கே சார். மூணு தாண்டா கிரிமினல், முடிவு தவள் தான். இப்போ நான் என்ன சார் செய்யணும்? அப்படி கேளு. போலீஸ் ஸ்டேஷன்ல குறைஞ்சபட்சம் 2 பேர் ஜாமீன் கையெழுத்து போடணும். சாரங்கபாணியும் பூவழிராஜனும் அவங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ராஜபாண்டி தேவர் கிட்ட பேசுறேன். நீயும் ராஜபாண்டி தேவர் உங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஒண்ணுமே ஓடாது. புத்தி பேதலிச்சிரும். இப்போ கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறீங்க இல்லையா? உங்க புத்தி எல்லாம் பேதலிச்சிரும் இல்லையா? அந்த நேரத்துல எனக்கு சாதகமா பயன்படுத்தி எப்படி அசுர வேகத்துல காரியங்கள் இறங்குறேன்னு பாரு. இப்படி சொந்த பேரனே தாத்தாவை கடத்திட்டு அக்கிரமத்தை பார்த்ததே இல்லடா. நீ அந்த காவிச்சட்டோடு சேர்ந்துடாத. ஆமா, அவன் உன்னை நட்டத்தில் எடுத்துட்டு போயிடுவான். எஸ் பாஸ். டேய் அமாவாசை. எஸ் பாஸ். டேய் துருக்கானோ. எத்தனை பேரு? எஸ் பாஸ். டேய் செபாஸ்டியன். எஸ் பாஸ். இந்த கலவை இனிமே ஏதாவது பேசினா சுட்டு தள்ளுங்க, கழுத்து நெரிச்சு கொள்ளுங்க, முண்டமா வெட்டி போடுங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாங்க. மாயாண்டி, அமாவாசை, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது. என்ன துர்கானோ, செபாஸ்டியன், என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க. நான் கெஞ்சி கேட்கிறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க. పారిజాదా వెంకటాచలం, పారిజాదా వెంకటాచలం, పారి వెంకీ, పారి వెంకీ, పారి వెంకీ. என்னடி
செபாஸ்டியன். ஏன் இங்க இருக்கிறீங்க? தள்ளி நில்லுங்க, இப்படி நில்லுங்க. யாரது? காவிச்சட்ட கந்தசாமி. எங்க ஆள்கிட்ட தகராறு பண்ணலையே. இந்தாங்க டிஃபன். எங்க இருக்கு? இங்க இருக்கு. கைய தலைக்கு மேல தூக்கி சோம்பெல்லாம் முடிக்கூடாது. மாயாண்டி, மாயாண்டி, இந்தாடா நீ கேட்ட சிக்கன் பிரியாணி. செபாஸ்டியன், செபாஸ்டியன், இந்தாடா நீ கேட்ட இடியாப்பம் பாயா. அம்மாவாஷ், அம்மாவாஷ், இந்தாடா நீ கேட்ட பரோட்டா வரத்துக்கறி. உங்களை மாயாண்டியை விட்டு அடிக்க சொல்ல போறேன். உட்காருங்க, உட்காருங்க. கை எடுங்க, எடுங்க. இதான் தலைகாணி. சாப்பிடணும், படுக்கணும், தூங்கணும், கோட்டை விடணும். கன்சாமி, இங்க வாடா முட்டாப்பையில. ஐயோ, ஐயோ, உங்களுக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடி எப்படி கிடைச்சது? மாயாண்டி, எஸ் பாஸ், எனக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடியும் எப்படி கிடைச்சது? நான் தான் கொடுத்தேன் பாஸ். எதுக்குடா ஒரு கிழவனை பதுக்கி வைக்க? மாயாண்டி, அமாவாசை, துளுக்கானா, இன்னும் 4 தடியனுங்க. அதனாலதான் 4 பேரையும் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். இனிமே தமிழ்நாடு போலீஸ் இல்ல, இந்திய ராணுவமே என்ன கண்டுபிடிக்க ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதா இல்லடா அப்பா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ நடத்த போற 3 கல்யாணத்துக்கும் அந்த ராமனுக்கு அணில் உதவின மாதிரி நான் உனக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பத்தமட பட்டாபிராம யாருங்கிறத மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிட. அவரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சார். டேய், நான் உன்னை அரைஞ்சு நொறுக்க போறேன் இப்போ. வணக்கங்க. யார் நீங்க? என்ன வேணும்? எனக்கு திருநெல்வேலி பக்கம் ஊர்காடு கிராமங்க. நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்ததுல அதான் வேடிக்கை பாக்குறேன். இந்த விளையாட்டுக்கு என்ன பேருங்க? ஷட்டில் காக். சாதாரணமா எங்க கிராமத்துல சின்ன பசங்க தான் விளையாடுவாங்க. என்ன மாதிரி பணக்காரங்க ஏசி ரூம்ல இருந்துடுறோமா? வேர்வே வெளியில வராம தான் பாதி வியாதியே வந்துருது. அதுக்கு தான் காலையில இந்த மாதிரி எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னா தெரியுங்க, அதாவது உடற்பயிற்சி தானே. நான் வேணும்னா உங்க உடம்புல இருக்கிற மொத்த வேர்வையும் ஒரே செகண்ட்ல வெளியில கொண்டு வந்துட்டுமா? அது எப்படிங்க முடியும்? அது இருக்காங்களே உங்க பொண்ணு, அவளை
பத்தி உங்களுக்கு ஒரு தகவல் சொன்னா அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து வெறுத்துரும். என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்றது பொய்ன்னு நீங்க நினைச்சா உங்க பொண்ணையே கூட்டிட்டு வாங்க, அவளையே கேளுங்க, உண்மை தெரிஞ்சிடும். யாருமா இவரு? உன்னை பத்தி தாறுமாறா சொல்றாரு. என்ன மன்னிச்சிருங்க டாடி. நான் ஒருத்தர் மனசார காதலிச்சேன். ஆனா அவர் என்ன மோசம் பண்ணிட்டாரு. என்ன சார் பேசுறீங்க? இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். எஃப்ஐஆர் போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து ரூமுக்குள்ள தள்ளி 4 சாத்துனா உண்மையை கேக்கிட்டு போறான். மன்னிக்கணும் சார், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் என் பொண்ணுக்கே நடந்திருந்தாலும் நான் இவ்வளவு முரட்டுத்தனமா ஹேண்டில் பண்ணவே மாட்டேன். ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க அப்பா கிட்ட பக்குவமா பேசி பாருங்க. விஷயத்தை காலும் காலும் வச்ச மாதிரி நல்லபடியா முடிங்க. ஏன்னா இது உங்க மகளோட வாழ்க்கை பிரச்சனை சார். அப்பா, தப்பு நடந்ததா சொல்றாரு, அதுக்கு சாட்சி இருக்கான்னு கேளுங்க. சாட்சி வச்சு நடக்கிற தப்பா இது? ராஸ்கல். யோ, ராஸ்கல் கிஸ்கல்லாம் மரியாதை கட்டுடும். சார், நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உங்க பொண்ணை என் பையன் கெடுத்துட்டான்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவனை கேட்டாலும் இல்லைங்கிறானே. உங்க 2 பேர்ல யார் பொய் சொல்றா, யார் உண்மை சொல்றான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? போதலையா போட்ட பார்க்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் என் பையன் எனக்கு உத்தமன் தான் சார். அப்பா, பத்திரிகை உலகத்துல எனக்குன்னு ஒரு தனி இமேஜே இருக்கு. அதை கெடுக்க இது ஒரு புது ஐடியா போல இருக்கு. எங்கேயோ எவங்கிட்ட கெட்டுட்டு வந்துட்டு அடுத்தவன் தாலி கட்டுறதுக்கு இது என்ன குறுநாவலா? வாழ்க்கை. இதப்பா லுக், இது விஷயமா இனிமே ஏதாவது பேசணும்னா சட்ட ரீதியா கோர்ட் மூலமா பேசலாம். Get out. வாங்க வாங்க வாங்க. என் பொண்ணு வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படின்னு காலையில வீராப்பா சொல்லி என்ன திருப்பி அனுப்புனீங்க. உங்க செல்வாக்கு பலத்தால ஏதாவது ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரை கான்டாக்ட் பண்ணிருப்பீங்க. சார், இது உங்க பொண்ணோட வாழ்க்கை, வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம் அப்படின்னு புத்திமதி சொல்லிருப்பாரு. கரெக்டா? உங்க பணபலத்தால அந்த பையனை மிரட்டி பார்த்திருப்பீங்க. அவன் உங்களுக்கும் பெப்ப, உங்க பணத்துக்கும் பெப்பேன்னு இருப்பான். கரெக்டா? காலையில என்ன திருப்பி அனுப்பினீங்களே, அதுக்கு உங்க மேல எனக்கு துளி கூட கோபம் கிடையாது. இப்ப கூட என்ன நம்பி உங்க பொண்ணு வாழ்க்கையை ஒப்படைக்கலாம். அதுக்காகத்தான் உங்க வீட்டு திருமுனையிலேயே காத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களை நம்பலாமா? நம்பலாமாவா? என்ன நம்பி சில காரியங்களை ஒப்படைப்பீங்களா? சொல்லுங்க. என் தங்கச்சி புருஷன் மாத்ருபூதம் வீட்டுக்கு நேர் எதிர ஒரு காலி கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்ட்ல நீதி கேட்டு போராட்டம் அப்படின்னு ஒரு பேனர் நிக்க வைக்கிறோம். அதுக்கு கீழே ஒரு பந்தலை போட்டு அதுல ஒரு சேரை போட்டு அதுல உங்க பொண்ணு ஊர்வசிய உட்கார வைக்கிறோம். 2 சேரை போட்டு நீங்களும் உங்க பொண்டாட்டியும் கூட அங்க உட்காடுறீங்க. சார், இது உண்ணாவிரத போராட்டம் இல்ல. அதனால சாப்பாட்டுக்கு வேண்டிய சகல விதமான சாமான்களும் வந்து இறங்கி ஆகணும் சார். அப்புறம் அங்கங்க கொடைய நட்டு சில சேர்ஸ போடுறோம். எதுக்கா? உங்க பொண்ணுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் இந்த போராட்டத்துல கலந்துக்கணும் சார். பொம்பளைங்க கலந்துகிட்டா தான் சார் எப்பவுமே ஒரு போராட்டம் வெற்றி அடைய முடியும். சொல்லுங்க சார், அது மட்டும் இல்ல, ஆட்டம் போடும் ஆண்களே அடிமை இல்லை பெண்களே. என்ன சொல்றீங்க? இப்படி சில வாசகங்கள் எழுதி போட மாட்டோம். இப்படி எல்லாம் செஞ்சா என் தங்கச்சி புருஷனும் அவ பையனும் வெளியில வருவாங்க. அத பாப்பாங்க, திருட்டு முடி முடிப்பாங்க.